உயர்வு சூயஸ் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி திமுக தலைமையில் கருஞ்சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியில் 100% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் குடிநீருக்காக சூயஸ் கால்வாய் நிறுவனத்திடம் பல ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதனை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட தோழமை கட்சி சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. முழு அடைப்புக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்தது. இதனிடையே சொத்து வரியை கண்டித்து கோவையில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோர்கள் இன்று கடையடைப்பை மேற்கொண்டனர். இந்நிலையில் திமுக தலைமையில் தோழமை கட்சியினர் கருஞ்சட்டை அணிந்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வரும் 10ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட போராட்டங்களின் மூலமாக கோவை மாநகர மக்களுக்கு இழைத்திருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் இழைத்திருக்கக்கூடிய அந்த அநீதிகளை தட்டி கேட்பதற்காகவும் அதை போலவே அந்த 100% சொத்து வரி உயர்வினை ரத்து செய்வதற்காகவும் சூயஸ் என்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு 26 வருஷத்துக்கு குடிநீர் பராமரிப்பு பணிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்தினோம். வருகின்ற 10ஆம் தேதி அன்று அக்டோபர் 10ஆம் தேதி அன்று காலை சரியாக 10 மணி அளவில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்புறமாக கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடிகள் ஏந்தி மாபெரும் கண்டன போராட்டம், அதாவது சொத்து வரி உயர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மாநகராட்சி நிர்வாகம் சூயஸ் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் மாபெரும் கருப்பு சட்டை அணிந்து மாபெரும் கண்டன போராட்டம் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாசறை செய்தி தொகுப்பில் தற்போது